ட்ரெயில் ஆகும்போது இப்போ ஓவரால் நார்த் ஜோன் எவ்வளோ வீக்காக இருக்குங்கிறது தான் பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கிறது ஏவா வேலு. ஓகே, இல்லை இது 3 1 வாக்குகள் எண்ணப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அறிவிக்கிறது தான் இன்னும் கூடுதலாக தான் அறிவிச்சிருக்கிறோம். 10 தொகுதி 10 சுற்றுகள் 11 சுற்றுகள் ஆயிருக்கு. இல்லை இது வந்து சில இந்த இது இன்னும் கூடுதலாக வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும். இது 20 நிமிடங்களுக்கு முன்னதாக இருந்தது. அதனால் நம்ம அந்த கணக்கு எடுத்துக்க முடியாது. 1.44 crore விட இப்போ கூடுதலாக எண்ணப்பட்டு விட்டுச்சு. அதோட அப்டேட் நம்ம பார்க்கலாம். இது இல்லை 16 அமைச்சர்கள் முன்னிலை பார்த்துட்டோம். மற்ற மாவட்டங்களை நம்ம பார்த்துடலாம் குயிக்காக. மற்ற மாவட்டங்களில் நிறைய கவனிக்கத்தக்க மாவட்டமாக இருந்தது கரூரில் தாவேக்கா தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. கரூர் மாவட்டத்தில் கூடிய 4 தொகுதிகளில் 3 தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகள் கரூர், அதே போல் குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம். இங்கே 3லையும் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. குளித்தலை, அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம். குளித்தலை வந்து ட்ரெடிஷ்னலாக திமுகவுடைய ஒரு கூட்டணி. கரூரில் அதிமுகவுடைய திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னிலை வைக்கிறார். அப்போ திமுக அங்கே வந்து 4க்கு 4 வெற்றி பெற்ற இடம். அங்கே வந்து இப்போதைய சூழலில் இதுதான் இருக்குது. 3ல் தாவேக்கா முன்னிலையும் கரூரில் மட்டும் அதிமுக முன்னிலையும் அப்படின்னு பார்க்குறோம். இதே போல் அதிகமாக கவனிக்கப்படுற இன்னொரு தொகுதி, இன்னொரு மாவட்டம் சேலம். அங்கே போயிடலாம். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அங்கே அதிமுக இப்போது முன்னிலை வைக்கிறது. கடந்த முறை அவங்க ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக கிட்ட இழந்தாங்க, மற்ற எல்லாமே அதிமுக இருந்துச்சு. இப்போ 11 தொகுதிகளில் 6ல் அதிமுகவும் 5ல் தாவேக்காவும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு தொகுதியும் இப்போது திமுக பின்னடைவுன்றதை பார்க்குறோம். எடப்பாடி, சங்ககிரி, கங்கவள்ளி, ஆத்தூர், மேட்டூர், ஓமலூர் இங்கெல்லாம் அதிமுக முன்னிலையும். சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி, ஏற்காடு தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தற்போதைய சூழலில் இது வந்து ஷெட்யூல் ட்ரைப்கான பழங்குடியினருக்கான தொகுதி ஏற்காடு. அந்த தொகுதியிலையும் தாவேக்கா முன்னிலை அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட பட்டியலின மக்களுக்கான அல்லது ரிசர்வ் கான்ஸ்டுவன்சிஸில் பாதிக்கு மேலே தாவேக்கா தான் முன்னிலை வைக்கக்கூடியதாக பார்க்குறோம். 26 இடங்களில் இருக்குது. அந்த எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக இருக்கலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தபோது 26. இதில் சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, வீரபாண்டி, ஏற்காடு தொகுதிகளில் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ், சேலம் மாவட்டத்தினுடைய இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி பார்க்குறீங்க ரவீந்திர துரைசாமி? அதே தான் நீங்கள் ஏற்கனவே சோதியில் அதிமுக பாமக தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஓகே, திமுக ஏற்கனவே தோத்தவங்க தாக்கு பிடிக்க முடியல. ஓகே, அவங்க வந்து ஜென்ரலாக ஸ்டாலின் அவங்களும் பொது தளத்துக்குள்ளே தான் போனாங்க. ஓகே, அந்த இடத்துக்குள்ள போலரைஸ் ஆயிருந்ததுன்னா தாவேக்காவை தடுத்திருக்கலாம். ஓகே, இவங்க அந்த போலரைசேஷன் இதை ஏற்கனவே 3 முறை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க இந்த தடவை கோட்டை விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள அதிமுக முழுமையாக வெற்றி பெற்ற இடத்துல அதிமுக பாமக சேர்ந்து ஓரளவு அவங்க தாக்கு பிடிச்சு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் அணி வந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்க ஆதரவாளர்கள் ஃபைரிக்காக ஃபைட் பண்ணலை. அதிமுக பொறுத்தவரை ஒரு பேக்கிங் தெளிவாக இருந்தது. அந்த பேக்கிங்கில் அவங்க 5 இடங்கள் முன்னிலையில். ஆர்கே, இப்போ சேலம் மாதிரியான இடங்கள்லேருந்து தொடங்கி மேற்கு மண்டலத்தில் தாவேக்கா